அலையோசை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு இன்று தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா பண்பொழி அருகே உள்ள திருமல கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட வண்டாடம்பொட்டில் என்னும் ஊரில் ராகுகேது பரிகார ஸ்தலம் விலாச விநாயகரை பற்றி ஒரு சிறப்பு பதிவு. தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த கோயிலுக்கு இருக்கிறது. என்ன அமைப்பு என்று சொன்னால், சூரசம்ஹாரத்தில் சூரனை முருகரால் வீழ்த்த முடியவில்லை. இதற்காக தனது அண்ணன் விநாயக பவனிடம் நேரடியாக சென்று சூரனை வீழ்த்துவதற்கு என்னால் இயலவில்லை என்று கூறுகிறார். விநாயகர் என்ன காரணம் என்று கேள்விப்படுகிற பொழுது, சூரனுடைய தாய் அரக்கி ஒரு பிரசவத்தில் 1000 பிள்ளைகளை பிரசவிக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு சூரனுடைய தாயை தூக்கி தனது மடியில் வைத்து சூரனுடைய தாய் அரக்கி மர்ம உறுப்பை அடைத்த அந்த கோலத்தில் சூரசம்ஹாரம் மண்டபத்திற்கு முன்பு கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற அபூர்வ வகையான ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி, இந்த கோயிலை பற்றி இன்னும் அறியப்படாத தகவல்களை சொல்ல இருக்கின்றோம். இந்த கோயிலுக்கென்று ராகுகேது திசையில் உள்ள ஜாதகத்தில் ராகுகேது திசை நடப்பவர்கள் அந்த ராகுகேது பரிகாரத்திற்காக இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட இந்த வண்டாடம்பொட்டில் என்னும் பகுதியில் இருக்கும் இந்த விலாச பிள்ளையாரை வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு வாழைப்பழம், பால் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு நேரடியாக இங்கு பூஜை செய்கின்ற ஐயரிடம் கூறி அவர்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு இங்கு விளக்கு தீபமிட்டு வணங்கி சென்றால் மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது உண்மை. அதை போன்று இந்த விநாயக பகவான் விலாச பிள்ளையார் அரக்கியை தன் மடியில் வைத்து கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த கோலத்திற்கு முன்பு சூரசம்ஹாரம் மண்டபம் இருக்கிறது. திருமல கோவிலில் இருந்து திருமலை குமாரசாமி நேரடியாக இங்கே அமர்ந்து இந்த சூரசம்ஹாரம் மண்டபத்திற்கு முன்பு இருக்கின்ற இந்த வளாகத்தில் சூரனை வீழ்த்துவது, இந்த காட்சியை விலாச பிள்ளையார் பார்ப்பதை போன்று ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த கோயிலுக்கு இருக்கிறது. எனவே நண்பர்களே, ராகுகேது பெயர்ச்சி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் பண்பொழி பேரூராட்சிக்கு உட்பட்ட வண்டாடம்பொட்டில் என்னும் இடத்தில் வீற்றிருக்கும் விலாச பிள்ளையார் ராகுகேது பரிகார ஸ்தலத்தை வணங்கி சென்று பலன் பெறுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விலாச பிள்ளையார் அருகே கன்னிமூலையில் அரச மரம் விருட்சகமாக வளர்ந்து இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் விநாயகருக்கு பின்புதான் அரச மரம் இருக்கும். இங்கு அரச மரம் கன்னிமூலையில் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை போன்று எங்கும் இல்லாத சூரனை வீழ்த்தும் காட்சி, சூரசம்ஹாரம் நடக்கும் காட்சி முன்பு சூரனின் தாய் அரக்கியை தனது மடியில் வைத்துக்கொண்டு சூரனை வீழ்த்துகின்ற வேலன் சண்முகன் நடைபெறும் அந்த சூரசம்ஹார காட்சியை விலாச பிள்ளையார் நேரடியாக பார்க்கும் அமைப்பு இந்த கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம், மறுமணம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும். தேவையானவை போட்டோ, பயோடேட்டா, ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும். ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயூபி பேங்க் மாடியில், மதுரை மெயின் ரோட், குத்துக்கல் வலசை, ITI, தென்காசி. செல் 9443948778 and 78454497778.